வணக்கம் தமிழா. OnePlus 10 Pro இதோ என்கிட்ட. ஸோ இன்றைக்கி இதோட அன்பாக்சிங் மற்றும் இதோட குயிக்கான ஒரு முதல் பார்வை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் ஹேசல் பிளேட் கேமரா சிஸ்டம் செகண்ட் ஜென்ரேஷனில் இது கொண்டு வராங்க. ஸோ கேமரா எப்படி இருக்குது, இதோட டிசைன் எல்லாமே விலாவரியாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃபோனோட விலை இப்போதைக்கு எனக்கு தெரியாது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பாக்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணலாம். உள்ளே ஒரு பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட சேம் கலரில் ஒரு பேக் கீஸ் வந்திருக்காங்க. யூசர் கைட், ரெட் கேபிள் கார்டு மற்றும் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. இப்போ இதான் இந்த OnePlus 10 Pro. எங்கிட்ட இருக்கிறது எமரால்ட் ஃபாரஸ்ட்ங்கிற இந்த கலர். இது வால்கனிக் பிளாக்னு ஒரு பிளாக் கலர் ஆப்ஷன் வருது. இது ஒரு நல்ல ஒரு கலரில் எனக்கு தென்படுது. வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 வாட்ஸ் சூப்பர் புக் சார்ஜர் தராங்க. டைப் சி கேபிள் பாக்ஸில் வருது. ஸோ கேஸ் போட்டால் இந்த மாதிரி லுக்கில் இந்த ஃபோன் இருக்குது. இந்த கேஸ் வேண்டாம்னா அடிஷ்னலாக வேறு 2 கேஸும் அவங்க விற்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டம் ஃபோட்டோகிராஃபி பம்பர் கேஸ்னு ஒன்று, இன்னொன்று பிளாக் கலரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது நீங்கள் தனியாக நீங்கள் விலைக்கு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபோனோட டிசைனுக்கு வரும். டிசைன் பார்த்தீங்கன்னா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த கேமரா மாடியூல் குறிப்பாக நல்லா இருக்குது. 8.5 mm திக்னஸ் மற்றும் 201 grams வெயிட்டில் பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் கிளாஸ் பாடி தான். அது கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்டிவ் லேயரோட இது வருது. ஸோ இந்த கேமரா மாடியூல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பறந்துருக்கு. அப்படியே சைடில் போய் அப்படியே மெர்ஜ் ஆகுது. ஹேசல் பிளேட்னு பின்பக்கம் இந்த கேமரா மாடியூலையும் போட்டிருக்காங்க. இந்த ஃபோன் சைட்ஸில் அலுமினியம் ஃப்ரேமில் பண்ணியிருக்காங்க. மேல் பக்கம் ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. கீழ்ப்பக்கம் ஒரு ஸ்பீக்கர். இந்த ஃபோனில் டுவல் ஸ்பீக்கர்ஸ் தராங்க. டால்பி அட்மாஸோடு வருது. யூஎஸ்பி டைப் சி போர்ட், மைக் மற்றும் சிம் ட்ரே இருக்குது. இது 5G ஸ்மார்ட் ஃபோன். ஒரு 9 பேண்ட் 5G சப்போர்ட்டோடு வருது. ஸோ 2 சிம் போடலாம். இதில் மெமரி கார்டு போட முடியாது. ரைட் சைடில் பவர் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே அலர்ட் ஸ்லைடர் தந்திருக்காங்க. ஸோ ரிங், வைப்ரேட், சைலண்ட்டுக்கு எளிதாக போகிறதுக்கு அந்த அலர்ட் ஸ்லைடர் யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு நல்ல ஒரு டிசைன். ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கும் லுக் நல்லா இருக்குது. பின்பக்கம் மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மட்ஜஸ் எதுவும் வரல. ஸோ நல்ல ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபோனை எடுத்து நான் செட் பண்ணி பார்க்கும்போது இதில் ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் ரொம்பவே குறைவு. நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் இருக்குது, ஸ்பாட்டிஃபை ஆப் இருக்குது, அப்புறம் அவங்களோட சில ஆப்ஸ் தந்திருக்காங்க. தவிர தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ரொம்பவே குறைவு. நல்ல ஒரு க்ளீனான ஒரு UI. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு 24 GB சிஸ்டம் ஆப்ஸ் மற்றும் மற்ற ஆப்ஸுக்கு போகுது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். ஸோ இப்போ டிஸ்பிளேக்கு வருவோம். 6.7 inch டிஸ்பிளே, ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே. இது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. QHD டிஸ்பிளே. இது QHD வேண்டாம், எனக்கு பேட்டரி அதிகமாகும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் HD ப்ளஸுக்கு நீங்கள் டிஸ்பிளே செட்டிங்ஸில் மாற்றிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா LTPO டிஸ்பிளே. இது அதாவது 1 Hzலேருந்து 120 Hz வரைக்கும் ரிஃப்ரெஷ் ரேட் வேரியபிள் மாறும். ஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்க்ரீனுக்கு தேவையான அளவுக்கு 1 Hzலேருந்து 120 Hz வரைக்கும் மாறிக்கும். அதனால் பேட்டரி சேவ் ஆகும். ஸோ இது 10 பிட் கலர் டிஸ்பிளே. இது அதனால் நல்ல ஒரு கலர் ரிப்ரொடக்ஷன் கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு பஞ்சியான நல்ல ஒரு டிஸ்பிளே இதில் தராங்க. கொரில்லா விக்டஸ் ப்ரொடக்டிவ் லேயரும் இதில் இருக்குது. டிஸ்பிளே செட்டிங்ஸில் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. நேச்சுரல் டோன், இமேஜ் ஷார்ப்னர், வீடியோ கலர் என்ஹான்ஸ்மெண்ட், அல்ட்ரா ஹைரஸ் வீடியோ, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த டிஸ்பிளே செட்டிங்ஸில் தராங்க. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். அதனால் பெர்ஃபார்மன்ஸுக்கு இது பிரச்சனை இல்லை. இப்போதைய உச்சகட்ட 8 Gen 1 சிப்செட் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்னாப்ட்ராகன் சிப்செட். இது 8 GB RAM, 12 GB RAM ஆப்ஷன் இருக்குது. LPDDR5 RAM. இது 128 மற்றும் 256 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. UFS 3.1 ஸ்டோரேஜ். இது மல்டி டாஸ்கிங், கேமிங் இதுக்கும் பிரச்சனை இல்லாத ஸ்மூத்தான ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட். இது இப்போ முக்கியமான கேமராவுக்கு வருவோம். பின்பக்கம் பார்த்தீங்கன்னா 3 கேமரா வந்திருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 48 MP கேமரா. சோனியோட IMX789 சென்சர் இதில் யூஸ் பண்ணுறாங்க. OAS, EAS எல்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு 50 MP அல்ட்ரா வைட் சென்சர் இருக்குது. இதில் சாம்சங்கோட JN1 சென்சர் யூஸ் பண்ணுறாங்க. 150 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ இதில் கிடைக்குது. 8 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்குது. மொத்தம் பின்பக்கம் டூவல் LED ஃப்ளாஷ் தராங்க. 8K வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம் 24 FPSல. பட் 4K பார்த்தீங்கன்னா 120 FPS மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். 1080p 60 FPS மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். ஸ்லோமோ வீடியோ எடுக்கலாம். 1080p 240 FPSல எடுக்கலாம். 720 பிக்சலில் ஸ்லோமோ வீடியோ 480 FPSல எடுக்கலாம். கேமராலையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க செட்டிங்ஸ் இருக்குது. ப்ரோ மோட் இருக்குது, டூவல் வியூ இருக்குது, லாங் எக்ஸ்போஷர் இருக்குது, எக்ஸ்பேண்ட் மோட் இருக்குது, ரா ஃபைல் ப்ளஸ்னு மோடு தராங்க. வீடியோ HDR, வீடியோ போர்ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இப்போ தந்திருக்காங்க. இப்போ சில ஏழி சாம்பிள்ஸ் இப்போ நீங்கள் பாருங்கள்.
ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அல்ட்ரா ஸ்டெபிளைஸ்டு வீடியோ 1080pயில் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ எப்படி ஒரு ஸ்டெபிளைஸ்டு வீடியோ வந்து இதில் கிடைக்குதுன்னு இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது வந்து 4K வீடியோ சாம்பிள். 4K இப்போ நீங்கள் பார்க்குறது. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 12 பேஸ் பண்ணி அவங்களோட ஆக்சிஜன் யூஐயில் இது வருது. ஸோ இது வந்து ஒரு க்ளீனான ஒரு யூஐ. ஃபீச்சர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் வந்து தந்திருக்காங்க. தேவையான பல கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. சிஸ்டம் செட்டிங்ஸில் வந்து ஜெஸ்டர் நேவிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். ஜெஸ்டர் அண்ட் மோஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்க்ரீன் ஆஃப் ஜெஸ்டர்ஸ் நிறைய தந்திருக்காங்க. ரைஸ் டு வேக், லிஃப்ட் டு இயர், ஆன்சர் கால்ஸ், ஃப்ளிப் டு மியூட் இன்கமிங் கால்ஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ். ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு குவிக் லான்ச், OnePlus ஷெல்ஃப், ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ஸ்கவுட், இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. பர்சனலைசேஷன் ஒரு ஆப்ஷன் வந்திருக்காங்க. நீங்கள் வந்து ஐகான்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹாரிசான்டல் நைட்னு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது சைடில் க்ளோ ஆகக்கூடிய ஆப்ஷன் வந்திருக்காங்க. அது வந்து கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு கலர் ஓவர்ஸ் பேஸ் பண்ணிய ஒரு யூஐ தான், பட் வந்து க்ளீனான நல்ல ஒரு யூஐ, ஃப்ளூயிடான ஒரு யூஐ, வந்து ஸ்மூத்தான ஒரு யூஐ வந்து இதில் தந்திருக்காங்க. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி தராங்க. 80 வாட் சூப்பர் ஹூக் சார்ஜிங் ஓடி வருது. ஒரு 32 நிமிஷத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இது வந்து 50 வாட்ஸில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இதில் தராங்க. ஸோ இதான் வந்து OnePlus 10 Pro ஓட அன்பாக்சிங் மற்றும் குயிக்கான ஒரு அலசல் பார்த்தோம். இந்த ஃபோனோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து ஒரு வாரம் கழிஞ்சு போடுறேன். டெஸ்ட் பண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டு கேமரா வியூமர்ஸ்னும் நான் போட்டேன். ஸோ இந்த ஃபோனு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப்கான எல்லா விஷயங்களும் கிட்டத்தட்ட தந்திருக்காங்க. பட் ஒரு பாயிண்ட் வந்து மிக்சிங், அதாவது வாட்டர் ரெசிஸ்டன்ட் இதில் கிடையாது. அது மட்டும் தந்திருந்தால் இது வந்து முழுமையாக பூர்த்தி அடையும்படியான ஒரு ஃபோனாக அமைந்திருக்கும். கேமரா சாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் இல்லைங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமட்டு தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை கொண்டு விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு.